ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டைல் வீடியோக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொன்னது உங்களோட டிப்ஸை மிஸ் பண்ணுறோம், பியூட்டி டிப்ஸ் போட மாட்டீங்க, ஹேர் கேர் போட மாட்டீங்கன்னு சொல்லி திட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த டிப்ஸ் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரெகுலர் ஸ்டிக்கர்ஸு, அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இதெல்லாம் வந்து எதுக்கு இது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் இல்லையா, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்மளோட பழைய மாதிரி வீடியோவில் இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம நெத்தியில் வைக்கிற ஸ்டிக்கர் பொட்டு அதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய இயரிங்ஸ் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, அது பேக் சைடு இருக்கிற பட்டன் வந்து லூஸ் ஆகிடும். அது உள்ளே வந்து ஒரு சின்ன புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து வீணாக போயிடும். டக்குன்னு இந்த மாதிரியே கயண்டு விழுந்து எனக்கு நிறைய இயரிங்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அந்த பேக் சைடு பட்டனில் வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நீங்கள் போடுறப்ப இதில் கொஞ்சம் க்ளூ இருக்கும்ல, அதுவும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒட்டியே வர்றது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அதை வந்து போட்டதுக்கப்புறமா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஒரு டைட்னஸ் வந்து கிடைக்கிது பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 7-8 தடவை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா திரும்ப இதுவுமே லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வேறு பிந்தி வந்து மாற்றிக்கலாம், வேறு பொட்டு வந்து அதில் மாற்றிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னோடய ஹெவியான இயரிங்ஸ்லாம் வந்து நான் போடுறப்ப சேஃப்டிக்காகனே இந்த மாதிரி ஒரு பொட்டு ஒட்டி தான் போடுவேன். இன்னொன்று, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் கவரை வந்து நம்ம த்ரோ தான் பண்ணுவோம். ஆனால் அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 2 சைடை வந்து இந்த மாதிரி செலோடேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒரு சைடை மட்டும் ஓப்பனாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட ஹேண்ட்பேக்கில் அப்படியே செதறி கிடக்கிற ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கார்டு ஹோல்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு, நம்ம வீட்டில் இருக்கிற டெபிட் கார்டு, அந்த ஃபுட் கார்டு, இந்த மாதிரி கார்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணோன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். இதிலே நீங்கள் வந்து கேஷ் கூட வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்மக்கிட்ட நிறைய பேர் வீட்டில் இந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடும். அது நம்ம வாங்கி வைப்போம், மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செதறி கிடக்கிற எல்லா கிளிப்பையும் இந்த ஓல்டு அந்த ஸ்டிக்கர் வைக்கிற அந்த கவர் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பார்க்கவும் ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கும். உங்களுக்கு மிஸ் ஆகவும் ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணுறப்ப கிளிப்ஸை வந்து தேடி அலைய வேண்டியதில்லை. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள சார்ஜ் போட சொன்னால் மாற்றி போட்டு மொபைலே வந்து காலி பண்ணிவிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி கரெக்டான சைடில் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஸ்டிக்கர் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்கன்னா அவங்களும் கரெக்டாக போயிடுவாங்க, மொபைலுக்கும் அது சேஃபு. ஆனால் நான் போடுறது வந்து சிபின்ல தான் போடுறேன். சிபின்ங்கிறது 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, ஒரு சைடில் போட்டால் தான் சார்ஜ் ஏறுது. திருப்பி போட்டோம், அதாவது மாற்றி நான் ஏதாவது வேறு சைடில் போட்டோன்னா ஆக மாட்டேங்குது. எனக்காகவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் மொபைலில் ட்ரை பண்ணி சார்ஜ் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எந்த சைடு சார்ஜ் ஏறுதோ அந்த சைடு வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டிடுறேன். இப்போ ஏரில் பாருங்கள், அந்த கரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிற பக்கத்தில் வந்து வச்சு போட்டோன்னா அது வந்து சார்ஜ் வந்து ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்லேயே 5 ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸ்விட்ச் போர்டு வந்து இருக்குது. ஒன்றில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுல எந்த ஸ்விட்ச் எதுக்குன்னு தெரியும், ஆனால் நம்ம ரேராக யூஸ் பண்ணுறதுல தெரியவே தெரியாது. இப்போ என்னோட பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது கீசர், லைட்டு, எக்ஸாஸ்டர் தான். ஆனால் இதுக்கு இத்தனை ஸ்விட்சஸ் வந்து இருக்குது. அதில் நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது லைட்டு ப்ளஸ் வந்து எக்ஸாஸ்டர், இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அது எதுன்னு தெரியாமல் மாற்றி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நான் எந்த ஸ்விட்ச் அதிகமாக யூஸ் பண்ணணுமோ அந்த ஸ்விட்சில் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி பிளைன் ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டணுங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கணும்னா ஸ்டோன் மாதிரி கூட ஒட்டிக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி சாரியில் வந்து நல்ல சாரி, ஆனால் ஒரு பின்னு குத்தி வந்து இழுத்துருக்கு பாருங்கள், அப்படியே அந்த சாரியே வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அந்த பின் வந்து போடுறதுக்கும் முன்னாடி காஸ்ட்லியான சாரியெல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை உள்ளே வந்து நல்லா குத்தி அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து அனுப்பிட்டு நீங்கள் வந்து சாரியில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மாட்டாது. மெயினாக இது வந்து அந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வைக்கிறப்ப தான் உள்ளே போய் மாட்டிடும். ஏன்னா நம்ம ரஃபாக யூஸ் பண்ணுவோம், சாரியை கொஞ்சம் இழுத்து உட்காருவோம், அந்த மாதிரிலாம் இருக்கப்போ மாட்டிடும்ல. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பின் போட்டிங்கன்னா சாரியும் வீணாகாது, பின்னை எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களோட லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.